விண்வெளியில் பிரம்மாண்டமான சந்திரன் ஒளி வீசும் காட்சி. சந்திரன் தன் அழகில் கர்வம் கொண்டு தன்னையே மிகச் சிறந்தவனாக எண்ணினான். விண்வெளியில் பிரம்மாண்டமான சந்திரன் ஒளி வீசும் காட்சி. சந்திரன் தன் அழகில் கர்வம் கொண்டு தன்னையே மிகச் சிறந்தவனாக எண்ணினான். விநாயகர் அமர்ந்திருக்கும் கோவில். விநாயகர் அமர்ந்திருந்தார். அவரை தேவர்கள் வணங்கினார்கள். சந்திரன் விநாயகரை கேலி செய்யும் போது, ஆனால் சந்திரன் விநாயகரை கேலி செய்தான். அதனால் கோபமடைந்த விநாயகர் சந்திரனுக்கு சாபம் கூறினார். சாபத்தின் விளைவாக சந்திரனின் ஒளி மெதுவாக குறைந்தது. தன் தவறை உணர்ந்த சந்திரன் தேய்பிறை சதுர்த்தி நாளில் விநாயகரை நோக்கி தவம் செய்தான். சந்திரனின் தவத்தில் மகிழ்ந்த விநாயகர் அவனுக்கு மீண்டும் வளரும் தன்மையை அருளினார். சந்திரன் மீண்டும் ஒளி பெற்று முழுநிலவாக மலர்ந்தான். விநாயகர் தன் தலையில் சந்திரனை வைத்துக் கொண்டார். அந்த நாளே சங்கடஹர சதுர்த்தி என அறியப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் விநாயகருக்கு நைவேத்தியம் செய்கின்றனர். நெய் விளக்கு ஏற்றி விநாயகரை வழிபடுகின்றனர். விநாயகரின் அருளால் துன்பங்கள் நீங்கி பக்தர்கள் மன அமைதி பெறுகின்றனர். வீட்டிலும் சுபிட்சம் பெருகும். பின் விநாயகர் சந்திரனை பாலசந்திரன் என அழைத்தார். சங்கடஹர சதுர்த்தி விரதம் கோவிலில் நடக்கிறது. விநாயகர் பக்தர்களுக்கு வரமளிக்கிறார். பெரும் திருவிழா கோவிலில் நடக்கிறது. அங்கு பக்தர்கள் விநாயகரை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றனர். விநாயகர் பக்தர்களுக்கு துன்பங்கள் நீங்கும் என்று அருள் புரிகிறார். பக்தர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் தருகிறார். இதனால் பக்தர்களுக்கு மன அமைதி, ஆரோக்கியம் கிடைக்கிறது. நாம் உண்மையான பக்தி அன்புடன் விநாயகரை வணங்கினால் நமக்கு மன அமைதியுடன் செல்வமும் சேர்த்து கொடுப்பார்.